உதயநிதி ஸ்டாலின் ஐயா பர்த்டேக்கு வந்து ஆமா. ஸ்டேஜில் ஆடிட்டு இருந்தா எங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறக்காக கீழே இறங்கி வர சொல்லி அன்பளிப்பு கொடுக்கறக்காக கூப்பிட்டாங்க. ஆனால் அதை எப்படி போட்டுட்டாங்க அப்படின்னா, அமைச்சர் வந்து ஆபாச நடனம் பார்க்குறாரு, ஷால் கட்டி ஆடுவோம் இடுப்புல, இந்த ஷாலை கழட்டுங்க அப்படி சொல்லுவாங்க. பசங்க எங்களோட ஆடுவாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு இடிச்சு ஆடுங்க, பொண்ணுங்க கிட்ட நெருங்கி ஆடுங்கன்னே சொல்லுவாங்க. அப்படியே சொல்லுவாங்களா? ஆமா ஆமா, டைரக்டாவே சொல்லுவாங்க. ஏறும்போது என்ன பயம் இருந்துச்சோ அதே பயம் எனக்கு இன்னும் இருக்கு. பிடிச்சி போகும்போது கச்சேரியில் வந்து ரெஸ்ட் ரூம் கேட்டதுக்கு எங்கள் வீட்டில் ரெஸ்ட் ரூம்லாம் கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க. மேக்கப் பண்ணிகிட்டே இருப்போம். ஒருத்தவங்களை யார் இங்கே உட்கார சொன்னது, கிளம்புங்க கிளம்புங்க அப்படி சொல்லுவாங்க. அதான் வந்து இப்படி இருந்தாலுமே பிரகாட்டக்காரி தானே, அந்த மைண்டு எல்லாரும் மனசுலையுமே இருக்கு. இந்த ஏஜும் நம்மளோட இளமையும் பொறுத்து தான் இந்த ஃபீல்டு நமக்கு. இதில் வந்து திறமை ரெண்டாவது தான், வயசும் அழகு இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஃபீல்டு. ஆமாம், அதுதான் உண்மை. ஏரரூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளத்தில் ரொம்ப பிரபலமானவங்க. அதை சார்ந்து சவுத் சைடில் இருக்க எந்த ஊரில் எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னாலுமே இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் மேக்ஸிமம் வந்து முடியாது. அந்தளவுக்கு நம்ம சவுத் சைடில் ரொம்ப பிரபலமான நபர் பரமேஸ்வரி அவர்கள் தான். ஏன்னா கரகாட்டம் பரமேஸ்வரின்னு சொன்னால் இன்னும் நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்னைக்கு பரமேஸ்வரி அக்கா கூட தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அக்கா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் அக்கா. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், ஹோம் டூர் பண்ணியிருக்கோம், உங்களோட பர்சனல் லைஃப் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். எனக்கு என்னன்னா, இப்போ இருக்க ஒரு டைம் பீரியட், நம்ம ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஆனால் அப்போ இருந்த அந்த டான்ஸ் கல்ச்சர்ன்றது வேற. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும்போது ஸ்டேஜ் டான்ஸு அது இதுன்னு சொல்லி வந்துட்டாங்க. நீங்கள் இருக்கும்போது கரகாட்டம் பண்ணுறது, மயிலாட்டம் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. இப்போது ஸ்டேஜ் டான்ஸுன்ற ஒரு விஷயம் வந்து உள்ளே வந்துருச்சு. கிளாமர் பர்ஃபார்மன்ஸு இல்லை வந்துட்டு இந்த டான்ஸ் ஆட்கள் வந்து இப்படிலாம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கம்மியாக போட்டு ஆடினா தான் அது ஒரு மாதிரி ஸ்டேஜில் வந்து பார்க்குறாங்கன்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வருதுங்கிறது இந்த கரகாட்டம் இந்த மாதிரியான ஆட்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குக்கா இப்போது? இல்லை, இப்போ இதில் என்ன விஷயம்னா, ஒவ்வொரு ஆட்டத்தையும் ஒவ்வொரு பகுதி மக்கள் ரசிப்பாங்க. இப்போ நீங்கள் திருநெல்வேலி பக்கம்லாம் போனீங்கன்னா வில்லுப்பாட்டு, மகுடம், திருநெல்வேலி, தென்காசி, நாகர்கோவிலுக்கெலாம் வில்லுப்பாட்டு, மகுடம் இதெல்லாம் ரெகுலராக, அது இல்லாமல் திருவிழா இருக்காது. அப்புறம் எங்களுடைய கரகாட்டம். இந்த பக்கம் இந்த சென்னை, அரியலூர், சேலம், விழுப்புரம் அங்கிட்டலாம் போயிட்டீங்கன்னா ஆடல் பாடல் அதிகமாக இருக்கும். இப்போது எப்படி போயிட்டு இருக்குக்கா அந்த கரகாட்டமாக இருக்கட்டும், உங்களோட ரெகுலர் லைஃப்ன்றது இப்போ எப்படி இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு? ஓகே தான், நல்லா தான் போயிட்டுருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அதை வந்து வெளியே காட்டிக்காம அப்படியே ஒரு ஓரம். இன்னமும் பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கீங்க? வரும். பிரச்சனைகள் அப்படி என்னன்னா, எங்கேயோ என்னமோ நடக்கிறது நம்ம தலையில் வந்து விழும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஊருக்கு ப்ரோக்ராம் போயிருந்தோம். அந்த ஊரில் வந்து அரிவாள் வெட்டு நடந்துருச்சு. ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா பேப்பரில் வந்து கரகாட்டம் ஆடுற அந்த பெண்மணிக்கு அன்பளிப்பு கொடுத்ததுனால தான் அங்கே அப்படி நடந்துருச்சுன்னு போட்டாங்க. உங்க பேர் தானே வருது அப்போ? ஏன்னா நான் தான் அந்த ஊரில் ஆடினேன். அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் தான் அந்த ஊருக்கு போகிறேன்னு வீடியோ வேற போட்டிருந்தேன். அவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் வர்றீங்கன்னு ஒரு வீடியோ கொடுத்தீங்கன்னா நாங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த நியூஸை பார்க்கும்போது, அப்போ இந்த பிள்ளை வந்தால் பிரச்சனையாகுதா, பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நிறைய இந்த மாதிரிலாம் நடந்துச்சு எங்களுக்கு. உங்களுக்கு தனியாகவே இவங்க வந்து பிரச்சனை நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி நடந்துச்சு. இது ஒன்று. அப்புறம் இப்போது ரீசண்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அமைச்சர் வந்து அந்த அன்னதானம் பண்ணும்போது நாங்கள் ஆடிட்டு இருக்கும்போது அது ஒரு இஷ்யூவாக வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலையா? நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் ஐயா பர்த்டேக்கு வந்து கருப்பன் அவர் வந்து பாவம், நாங்கள் ஸ்டேஜில் ஆடிட்டு இருந்தால் எங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்குறக்காக கீழே இறங்கி வர சொல்லி அன்பளிப்பு கொடுக்குறக்காக கூப்பிட்டாங்க. ஆனால் அதை எப்படி போட்டுட்டாங்க அப்படின்னா, அமைச்சர் வந்து ஆபாச நடனம் பார்க்குறாரு, அந்த பெண்களை கீழே வந்து எனக்கு தெரியல கீழே வந்து ஆடுங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா சேனல்லையுமே போட்டாங்க. நீங்கள் பார்க்கலையா? அது பெரிய ஒரு இஷ்யூவாக வந்துச்சு. இப்போ அதனால எந்த கட்சி வேலைக்கும் எங்களை கூப்பிடுறதில்ல. இது எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிள்ளை போகிற பூரா பிரச்சனையாக இருக்கேப்பா அப்படின்னு. அதாவது நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எங்கேயோ ஒன்று நடக்கும்போது அது நம்ம கூட கனெக்ட் ஆகிடுது. அப்போது பெர்மிஷன் கொடுக்கறது கொஞ்சம் கம்மியாகுது எனக்கு. ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து ஏதோ ஒரு மூலமா ஏதோ ஒரு தப்பு நம்ம மேல சார்ந்து வந்து அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் தானே தெரிய வரும். அந்த மாதிரி நியூஸ் வந்தாலுமே தெரிய வரும். ஆமா, எனக்கு நான் மறுநாள் அந்த ஊர்ல ஆடிட்டு வந்து மறுநாள் ப்ரோக்ராம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அப்பதான் மெசேஜ் பார்க்குறேன், இந்த மாதிரி உன்னால தான் அப்படி நடந்துச்சு, குரூப் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற.
என்னாலே தெரியலையே, நாங்கள் தான் ஆடிட்டு வந்துட்டோமே. அப்புறம் அந்த ஊர் கேட்கும்போது எங்களுக்கு தெரியல, பேப்பரில் அப்படி போட்டாங்க, நாங்கள் அப்படி சொல்லலை. இப்போ எல்லா பேப்பர்லேயும் வந்துருச்சு. அப்புறம் போய் சொல்லி என்ன செய்ய? சரி, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, புரியாதவங்களுக்கு போய் நம்ம விளக்கம் கொடுக்க ஆனா முடியாது. இப்ப இதை பார்த்துட்டு மத்த ஊர்ல கூப்பிடுறதுக்கு ஒரு தடவை லைட்டா தயங்குவாங்க, யோசிப்பாங்க. இல்ல நீங்க வந்து உங்கள்ட்ட கேட்டிருக்காங்களா, நீங்க வந்து அது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆயிராதா அப்படின்னு? அதெல்லாம் என்னட்ட கேட்டதில்ல. மற்ற கலைஞர்கள் இதை ஒரு காரணமாக எடுத்தாங்க. இந்த பொண்ணு பாருங்களேன், இந்த மாதிரி நடந்ததுனால இவங்களால எங்களுக்கும் பெர்மிஷன் கொடுக்க மாட்றாங்க, கரகாட்டம்னாலே பிரச்சனை தான் வந்துடும் அப்படின்னு பெர்மிஷன். அப்போ நான் அவங்கக்கிட்ட வந்து இந்த பிரச்சனைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படியா, அதுக்கு நான் என்ன செய்ய? உங்களுக்கு வந்து எனக்கும் அந்த உங்களுக்கே கேன்சல் ஆகுதுன்னா இப்போ எனக்கும் அப்படி தானே நடக்கும். அப்போது ஸ்டேஷனில் போய் பெர்மிஷன் கேட்கும்போது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதே மாதிரி நிறைய அவங்களோட டிராவல் வந்து பெரிய டிராவல். இப்போ இந்த கரகாட்டம் சார்ந்து நிறைய டிராவல் பண்ணியிருப்பீங்கல்ல. முதல்ல ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு அனுபவம் இருந்திருக்கும், இப்போ ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு அனுபவம் இருந்திருக்கும். ஒரு பயத்தோடையும் ஒரு அச்சத்தோடையும் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போயிருப்பீங்க. இப்போ வந்துட்டு ஓகே, பரமேஸ்வரிக்குன்னா ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, தைரியமா பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிராவலை பத்தி சொல்லுங்க. ஃபஸ்ட்டு ஏறும்போது என்ன பயம் இருந்துச்சோ அதே பயம் எனக்கு இன்னும் இருக்குது, இன்னுமே இருக்குது. கராத்தை எடுத்துகிட்டு கிரவுண்டில் போய் நிற்கும்போது நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, முடிச்சு போகும்போது ஓகேடா சூப்பர்டான்னு அந்த பேர் வாங்கியே ஆகணும் கண்டிப்பாக. ஸோ அது வாங்குற வரைக்கும் எனக்கு அந்த பயம் இருக்க தான் செய்யும். என்ன தான் நம்ம போய் நின்றாலுமே எக்ஸாம் போகிற மாதிரி தான். எல்லா ஊர்லேயும் நம்ம வந்து பெருமையாக பேசி அனுப்பிச்சிடுவாங்கன்னெலாம் கிடையாது. எல்லா ஊர்லேயுமே பர்ஃபெக்டாகவே முடிஞ்சிடும் கிடையாது. ஒரு சில ஊரில் பிரச்சனைகள் வரலாம், ஒரு சில ஊரில் பெர்மிஷன் கொடுக்காம டக்குன்னு முடிக்க சொல்லிடலாம். அப்போ அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 மணி நேரம் தான் ஆடினாங்க, அவங்களுக்கு இவ்வளவா, இது தேவையா, அவங்களையும் கூப்பிடணும் தேவையில்லாமல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் என்ன சொன்னோம், நாங்கள் 3 மணி வரைக்கும் ஆடிட்டுருப்போம். 3 மணி நைட்டு 3 மணி. அப்போ 3 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சு ஒருத்தர் வருவார். அப்போ 3 மணிக்கு நாங்கள் எப்படி இருப்போம், டல்லாக, கொஞ்சம் மேக்கப்லாம் கொஞ்சம் லைட்டாக கரைஞ்சி, அந்த 3 மணிக்கு எப்படி இருப்போம் ஃபேஸ், அதை தான் அவர் பார்ப்பார். அந்த நாங்கள் இறங்கும்போது அதை அவர் பார்த்துருக்க மாட்டார். ஆனால் ஆட ஆரம்பிக்க எத்தனை மணிக்கு ஆடுவீங்க? அது 10 மணி. 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஆடிட்டு இருந்திருப்பீங்க. ஆமாம் ஆடிட்டு இருப்போம். அப்போ அந்த 3 மணிக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன ஆடுறாங்க, நாங்கள் டல்லாக இருப்போம். 3 மணிக்கு ஆடி முடிச்சு சோர்வாகி உட்காந்துருப்போம். எந்திரிங்க போய் ஆடுங்க, அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க இவங்க. அப்போ நான் கேட்பேன், எங்கே போனீங்க எவ்வளோ நேரமா? நான் தூங்கிட்டேன். இப்போவும் தூங்க வேண்டியதானே, எதுக்கு வந்தீங்க அப்படி? நாங்கள் ஆட்டம் பார்க்க வேணாமா? அப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வர 10 மணிக்கு எங்கே போனீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, போய் ஆடுமா போமா அப்படின்றாங்க. அப்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த அவங்க எப்போ வர்றாங்களோ அப்போ அது வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தோம் அப்படின்னா ஓகே, நல்லா இருக்காங்க பாடுறாங்கப்பா, ஓகேப்பா. அந்த 3 மணிக்கு வரவங்க தான் நமக்கு பிரச்சனையாக இருப்பாங்க. இப்போ வந்து பேசுகிறவங்க ஒரு மாதிரி பேசிடுவாங்க, ஓகேம்மா வந்துடலாம்ப்பா, பண்ணிடலாமா, எல்லாமே ஓகேம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரி தான். இப்போ வரும்போது இதனாலும் பண்ணிக்கலாமா, ஒன்றும் பிரச்சனைமா, வாங்குவான்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் என்னம்மா இது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சும்மா, இது கொஞ்சம் ஒழுங்காக ஆடி இருக்கலாமேம்மா, நீ இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாமே, ஊர் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லையேம்மா, குறை சொல்கிறாங்களேம்மா, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. என்னெல்லாம் சொல்லுவாங்க? இப்போது நம்ம ஒரு டைம் பேசுவோம், இப்போ அட்வான்ஸ் பேசும்போதே இந்த டைம் டு இந்த டைம் ஓகேவான்னு கேட்டுட்டு தான் நம்ம எழுதுவோம். ஓகேங்க 3 மணி ஓகேங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, க்ரௌடு அப்படியே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், க்ரௌடு இல்லை அப்படின்னா முடிச்சுக்கலாம், இதுதான் நாங்கள் பேசுவோம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, க்ரௌடே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் ஆடுங்க. இல்லைண்ணே நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, க்ரௌடு இருந்தால் இருப்போம், இல்லை எல்லாம் முடிச்சுக்கலான்னு சொன்னேன்லண்ணே. ஆடுமா, யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க, அதிகபட்சம் மேக்ஸிமம் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவ்வளோ இது பரவாயில்ல. முதல்ல ஒரு 2 பேருக்குனாலும் உட்காந்துருப்பாங்க. அந்த 2 பேர் தான் கணக்கு முடிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்கள விட்டு நாங்கள் போக முடியாது. போனால் நீ எப்படி கணக்கு வாங்குவ, அப்போ போ. அதனால் அந்த 2 பேருக்காக ஆட தான் செய்யணும். அந்த 2 பேர் ஆடுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆடி தான் ஆடுறவங்களே ஒரு 6 பேர் இருப்பீங்களா அந்த கூட்டத்துக்கு? ஆமாம், பார்க்குறவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. அது நடந்திருக்கு. அது அப்போது வந்து அது வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் சும்மா பழக போயிட்டு இருக்கும்போது அப்போது அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் நாங்கள் சப்பரம்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரோக்ராம் வாங்குவேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் மக்கள்லாம் ஆசைப்பட்றாங்க, கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், இல்லைன்னா ஏதாவது கணக்கு அந்த மாதிரி பிரச்சனையாகும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சரி ஓகேம்மா நீங்கள் வர வேணாம் போங்கம்மா அனுப்பிச்சி விட்ருவாங்களா. அந்த சப்பரம் போயிட்டு 7 மணிக்கு தான் வரும். எங்களுக்கு நைட்டு 3 மணிக்கு முடிஞ்சு அந்த 7 மணி வரைக்கும் நாங்கள் உட்காந்துருக்கணும். அவங்க எப்போ வந்து அந்த சப்பரத்தை இறக்கிட்டு எங்களுக்கு எப்போ காசு தராங்களோ அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும். தூக்கம் அது எதுவுமே இல்லாமல் அது தூங்குனா நீங்கள் தூங்குங்க, நாங்கள் 7 மணிக்கு வந்து எழுப்புறோம். அமௌண்ட் கம்மி பண்ணணுங்கிறதுக்காகவே ரீசன் சொல்லுவாங்க, குறை சொல்லணுங்கிறதுக்காகவே. இப்போ கணக்கு முடிக்க உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணு உட்காந்துட்டே இருந்தாங்க, ரொம்ப நேரம் ஆடவே இல்லை.
பப்புன்லாம் வெளியே போயிட்டாங்க, உள்ளக்கவே இல்லை. ஐயோ பாவம், ரெஸ்ட் ரூம் போயிருந்துருப்பாங்க, வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு ரிலாக்ஸ்க்காக ஒரு 2 நிமிஷம் உட்காந்துருந்துருக்கும். கரகம் நீங்கள் கடைசியில் கரகம் வச்சு சுற்றணும், நீங்கள் சுத்தாமலே விட்டுட்டீங்க. அதனால் அப்படி ஏதாவது ஒரு ரீசன், அண்ணே இங்கே வாங்க, அமௌண்ட்டை குறைக்கணுமா டைரெக்டாக சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அது இது இப்படிலாம் சொல்லாதீங்க. சப்போஸ் அப்படி நாங்கள் தப்பே பண்ணி தான் நீங்கள் நேராக கிரவுண்டுக்குள்ளே வந்து என்னம்மா கொஞ்ச நேரம் ஆடுங்கம்மா, எந்திரிங்கம்மா அப்படி சொல்லியிருக்கலாம்ல. அப்போ வேடிக்கை பார்த்துட்டு இப்போ வந்து சொன்னீங்கன்னா என்னென்ன அர்த்தம்? உங்களுக்காக தானே நாங்கள் உட்காந்துருக்கோம், நீங்கள் கொடுக்குற வச்சு தானே நாங்கள் வீட்டுக்கு போக முடியும். சரி என்னமோ தாங்க பிடிங்க அப்படி கொடுப்பாங்க. ஏதோ வந்தா போதும் நன்றிண்ணே அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுவோம். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அதே மாதிரிக்கா இப்போ இவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு, இவ்வளோ ஜென்ரேஷன்லாம் மாறிடுச்சு, எல்லாம் இருக்கும்போது இப்போயும் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறவங்க ஊருக்குள்ள போனா எப்படி ட்ரீட் பண்றாங்கக்கா? அங்க இருக்க ஆட்கள் இடம் தரதா இருக்கட்டும், இல்ல மேக்கப் போற இடம் தரதா இருக்கட்டும், இல்ல ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும்னா அந்த வீட்டுல கேட்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்துக்கு எப்படி ட்ரீட் பண்றாங்கக்கா? 100க்கு ஒரு 80% ஓகே தான். மேக்ஸிமம் அவங்க வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி தான் பார்க்குறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க, லேடிஸே புக் பண்ணுறாங்க, குழந்தைங்களே இவங்கள புக் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ வந்துருச்சு. அந்த 20% ரெஸ்ட் ரூம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் இடையில ஒரு கச்சேரி போயிருந்தேன் புதுக்கோட்டை பக்கம். அந்த கச்சேரியில் வந்து வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ரெஸ்ட் ரூம் கேட்டதுக்கு எங்கள் வீட்டில் ரெஸ்ட் ரூம்லாம் கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க. இல்லைன்ட்டாங்க. ஆமாம், என்னங்க உங்கள் வீட்டில் ரெஸ்ட் ரூமே இல்லையா? நாங்களாம் எங்கள் வீட்டிலலாம் இல்லை, உள்ளக்க வீட்டுக்குள்ளே இருக்குது, நாங்கள் உள்ளே எப்படி விட முடியும், வெளியேனா நாங்கள் விடுவோம், உள்ளக்க எப்படி விட முடியும் அப்படியே சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு 20% அப்படி தான் இருக்குது. வேற அந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூமோ இல்லை ரூம்லாம் இல்லை, கொட்டாய் மாதிரி தான் இருக்குது, இல்லை கூரை இதுதான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க நான் மாட்டு கொட்டாயிலெல்லாம் உட்காந்து மேக்கப் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போயும் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ மேக்ஸிமம் தான் சொல்லல, 80 ஓகே தான், 20 இருக்குது. இன்னமும் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா இருக்கு. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா அந்த டென்ட் எப்பவுமே காருக்குள்ளேயே வச்சுக்கிருவோம். யாரும் இடம் தர வேணாம், டென்ட்டை போட்டோமா ட்ரெஸ்ஸை மாற்றினோமா வந்தோமா அந்த மாதிரி வச்சுக்கிறது. மேக்கப் பண்ணிகிட்டே இருப்போம். ஒருத்தவங்க வந்து இந்த வீட்டில் மேக்கப் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்களை புக் பண்ணவங்க அந்த வீட்டுக்காரங்க வருவாங்க, உங்களை யார் இங்கே உட்கார சொன்னது, கிளம்புங்க அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் கிளம்ப மாட்டோம். இதை நீங்கள் அவர்கிட்ட அங்கே எங்களை கூட இங்கே விட்டாரில் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், உங்கள் ஊருக்கு தானே வந்திருக்கோம், நாங்கள் வீடு வாசல் இல்லாமல் இங்கே வரல, எங்களுக்கும் வீடெலாம் இருக்குது, ஏன் இப்படி பேசுங்கன்னா இல்லை நாங்கள் இங்கே சாப்பிடுவோம், இங்கே தான் உட்காருவோம், எல்லாம் தூங்குவோம், மேக்கப் முடிச்சுட்டு இந்த பெட்டிட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும் நீங்கள் இப்படி சொல்லுவாங்க. சரி நாங்கள் மேக்கப் முடிச்சுட்டு பெட்டியில் எடுத்து காரில் வச்சுக்கிறோம். ஆனால் அதே தான் டான்ஸ் பார்க்க வர்றது. ஆமாம், டான்ஸ் பார்க்க வர்றது, உட்கார்றது, ஃபோட்டோ எடுக்க வருவாங்க. அப்போ எப்படி இருக்கும், வீடு தர மாட்டேன்ட்டீங்க அப்புறம் ஃபோட்டோ எடுக்க வரீங்க. அது கரகாட்ட டீமுக்குள்ளேயே இவ மட்டும் பெரிய ஆள் ஆகிட்டே போறா அப்படின்ற மாதிரியான விவாதங்கள் நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ண. அது இன்னமும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆமாம், இன்னமும் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு பொண்ணு வந்தாலும் அந்த பொண்ணு பேசுவாங்க, இப்போ இவளை கூப்பிட்றாங்க எல்லாரும், என்ன பண்ணிட்டா அப்படி இவ, நம்ம பண்ணாதவ என்ன பண்ணிட்டா அப்படின்னு இன்னுமே இருக்குது. புதுசாக யார் வந்தாலும் அவங்களும் இந்த பிரச்சனையை சந்திக்க தான் செய்கிறாங்க. ஆனால் என்னென்னா ஒன்று நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், இந்த ஃபீல்டு வந்து நம்மளோட ஏஜும் நம்மளோட இளமையும் பொறுத்து தான் இந்த ஃபீல்டு நமக்கு. இதில் வந்து திறமை 2வது தான். இந்த கலைஞர்களுடைய வாழ்க்கையில் திறமை வந்து 2வது பட்சம் தான். முதல் பட்சம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இளமையும் நம்மளுடைய உடல், இதை வச்சு தான் இதோடைய வேலை. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கடுத்து யார் வராங்கங்கிறத நம்ம விட்டு கொடுத்துடணும், அவ்வளோதான். ஆமாப்பா கரெக்டு தான், அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அப்படி தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம மனசால் நினச்சிக்கிட்டே தான். இல்லை நான் தானே பெரிய கலைஞர், நான் தானே இத்தனை வருஷம் இருந்தேன், நீ என்ன வந்துட்டு யோசிச்சிட்டோம் அப்படின்னா அது வேஸ்ட். நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். வயசும் அழகு இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஃபீல்டு. ஆமாம், அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் நீ என்ன அப்படி அழகாக இருக்கு கேட்பாங்க. ஏதோ பார்க்குற மாதிரி இருந்தால் போதும், ஓகே. வயசாயிட்டா நம்மளே மரியாதையாக வெளியே போயிடும், ஓகே போதும், நம்மளே நீ படிக்கிறது நமக்கு மரியாதை. அந்த பிள்ளை ஆடிச்சு இப்போ அந்த பொண்ணு விலகிருச்சு இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி போயிடும். வயசானதுக்கப்புறம் இதுக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லக்கூடாது, கேட்டுறக்கூடாது. நம்மளே ஒரு லெவலுக்கு வந்தாலும் ஓகே போதும் அப்படின்னு நம்மளா விளைவிக்கணும். முன்னாடி நீங்கள் சொல்லும் போது விமர்சனங்கள் இல்லை ஏதாவது தப்பாக பேசுறது, இல்லை ஆண்கள் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு விமர்சனம் வந்துட்டே இருக்குன்றது இப்போயும் நடந்துட்டு தான் இருக்கா, இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் மாறிடுச்சாக்கா? நடந்துட்டு தான் இருக்கு, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன தான் வந்து நம்ம இப்படி இருந்தாலுமே கரகாட்டக்காரி தானே அந்த மைண்டு எல்லார் மனசுலையுமே இருக்குது. கரகாட்டக்காரி தான் அப்படிங்கிற ஒரு மைண்டு எல்லார் மனசுலையும் இருக்குது. அதை விமர்சனங்களை காதில் வாங்காமல் அப்படியே போயிட்டு என்னெல்லாம் சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் நான் இதை வந்து கேட்டுகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி விமர்சனங்கள், இந்த மாதிரி வார்த்தைகள், இல்லை போகும்போது ஏதாவது ஒரு தப்பாக பேசுகிறதோ இது வந்து நான் கேட்டுகிட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும் அப்படின்ற மாதிரி. கரகாட்டம் பார்க்க வந்தால் அவங்க ஃபேமிலியில்
கராட்டம்லாம் நீ பார்க்க போகக்கூடாது. என்ன எப்போ பார்த்தாலும் பரமேஸ் போய் பார்க்க போகிறீங்க, அப்படிலாம் போகக்கூடாது. ஒரு சில டிரைவர்ஸ் நமக்கு வந்தாங்க அப்படின்னா, கராட்டம் ஆடுறவங்களுக்கு வண்டி ஓட்ட போறியா நீ, அப்படிலாம் போகக்கூடாது. இப்படியும் கேள்விப்பட்டிருக்கேன் நான். கராட்டம் ஆடுறவங்களோட ஏன் பழக்க வழக்கம் உங்களுக்கு, அவங்க கூட ஏன் பேசணும், அவங்க கூட ஏன் இருக்கணும், அந்த மாதிரி டைரெக்டாக நான் காதுபடவே கேள்விப்பட்டிருக்கேன் நான். இல்லை ஆட போகிற இடத்துல அங்கே இருக்க ஆட்கள் ஏன்னா லேடிஸ் இருப்பாங்க, ஒரு பக்கம் லேடிஸ் இருந்தாலும் ஒரு பக்கம் ஜென்ஸ் இருப்பாங்க. அவங்க ஜென்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி அத்துமீறி ஏதோ சரி ஓகே நம்மளும் சேர்ந்து ஆடுவோம் அப்படின்றலாம் பண்ணுவாங்களா, அதெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் என்னென்னலாம் இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவங்க டிஸ்டர்ப் இல்லாமல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்சு இல்லை. பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. அக்கா ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு ஆடுங்க, நாங்கள் பாட்டுக்கிட்ட ஆடுவோம். ஆனால் எங்களோட ஆடாதுன்னு சொன்னால் தான் சண்டைக்கு வருவாங்க. நாங்கள் பாட்டு தானே ஆடணும், உங்ககிட்ட வந்தோமா, நீ பாட்டுக்கு ஆட வேண்டியதானே, நாங்கள் உன்னை டிஸ்டர்ப் பண்ணோமா அப்படின்னு. இல்லை நாங்கள் ஆட மாட்டோம், நாங்கள் நின்றுட்டோம் அப்படின்னா இவளுக்கு பெரிய இவளுக மாதிரி சொல்லுவாளுங்க, வாங்கடா போ, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் கண்டுக்க மாட்டோம். நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, தள்ளி நின்று என்ஜாய் பண்ணுங்க, நாங்களும் தள்ளி நின்று ஆடிக்கிறோம் அந்த மாதிரி. ஆனால் இப்போ உங்களோட ட்ராவலில் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அதிகமாக தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுறது இளைஞர்களாக இருப்பாங்களா, இல்லை கொஞ்சம் ஏஜ்டான ஆட்கள் இருப்பாங்களா, ஒரு 30+, 40 அந்த மாதிரியான ஆட்கள் தான் அதிகமாக பண்ணுவாங்களாக்கா? ஏஜ் ப்ளஸ் தான் அவங்க தான். என்னெல்லாம் சொல்லுவாங்கக்கா? இளைஞர் அதை நாங்கள் நேரடியாக ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியும், அக்கா அக்கான்னு பேசி பழகிடுவாங்க, அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு வருஷத்துல ஏதோ ஒரு நாள் தான் உங்களை பாக்குற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், ஓகே இப்பதான் உங்கள்ட்ட பேச முடியுன்றக்கான அவங்களுக்கு வேற மாதிரி தாட்ஸ் தான் போக ஆரம்பிச்சிடலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க என்னன்னா, அதை நான் நிறைய இடம் மைக்லேயே நானே கேட்டிருக்கேன். இந்த ஷால் கட்டி ஆடுவோம் இடுப்பில், அப்போ அதை என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஏஜ் ப்ளஸ் அவங்க இந்த ஷாலை கழட்டுங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ நான் மைக்கில் சொல்லுவேன், இந்த பயலுக பூரா சின்ன சின்ன பயலுக, இளவட்ட பசங்க இருக்காங்க, சின்ன பசங்க இருக்காங்க, இவங்க கூட இந்த ஷாலை கழட்ட சொல்லலை, நீங்கள் வந்து கழட்ட சொல்கிறீங்க இந்த ஷாலை அப்படி நான் டைரெக்டாகவே கேட்டிருக்கேன். அவங்க தான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், அந்த பசங்க எங்களோட ஆடுவாங்கல்ல, பப்புன் ராஜா விஷயம் போட அவங்கள கூப்பிட்டு இடிச்சு ஆடுங்க, அவங்க அந்த பொண்ணுங்க கிட்ட நெருங்கி ஆடுங்கன்னே சொல்லுவாங்க. அப்படியே சொல்லுவாங்க? ஆமாம்மா, டைரெக்டாகவே சொல்லுவாங்க. அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, ஏம்மா அவங்க இடிச்சு ஆட சொல்கிறாங்கம்மா, என்னம்மா செய்ய அப்படி கேட்பாங்க. ஒன்றும் செய்ய வேணாம், நமக்கு சம்பளம் கொடுக்குறவர் இந்த உட்காந்துருக்காரு, அவர் சொன்னாதான் நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லணும், அவர் பேசாமல் தானே உட்காந்துருக்காரு, இவங்க சொல்கிறத காதில் வாங்காதீங்க. கூட ஆடுற மேல் டான்சர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்க சேர்ந்து ஆடுங்க, ஒண்ணா நின்னு ஆடுங்க. ஆமா ஆமா ஆமா. வேற உங்ககிட்ட நேரடியா ஏதாவது பேசிருக்காங்களா, ஏமா இந்த மாதிரி ஆடுமா அந்த மாதிரி? ஆமாமா, ஏமா நீ ஆடலனா என்னம்மா, அவங்கள ஆட விடுமா, நீ ஆட வேணாம் அவங்கள ஆட விடுமா, அப்படியே இல்லைல்ல, யார் ஆடினாலும் பரமேஸ்வரி டீம் தானே பேர் வரும். ஆபாசமாக ஆடாதுன்னு சொல்கிறீங்க, அந்த பிள்ளை டீமில் தான் ஆடுறாங்க, அந்த பிள்ளை வேடிக்கை தானே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கு, அப்படி தானே வரும். அது வேண்டானே, அப்படி பண்ண முடியாதுனே சொல்லி தானே நாங்கள் வந்தோம். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்படி சப்போஸ் அப்படி ஆடுற மாதிரி தான் நான் கண்ணை காட்டுவேன் வேண்டாம் அப்படின்னு. அப்போ அதை பார்த்துட்டாங்கன்னா, நீ எதுக்கு அவங்கள வேண்டான்னு சொல்கிற, அவங்க தான் ஆடுறாங்களே நீ ஏன் வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. அந்த மாதிரிலாம் வரும். எல்லாமே இந்த ஒரு 40 வயசுக்கு மேல இருக்க ஆட்களோட இந்த இப்போ உள்ள ஜெனரேஷன் அவங்க. அதான் இப்போ இருக்க ஜெனரேஷன் எல்லாருக்குமே நீங்க யாருன்னு தெரியும், உங்களோட இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்பாங்க, வரும்போது அக்கா அக்கான்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த சமூக வலைதளங்களே இல்லாத ஆட்களுக்கு உங்களை பார்க்கும்போது அவங்க பார்த்த அந்த கராட்ட மைண்ட்லயே தான் இருப்பாங்க. அவங்க பார்த்த ஆடலும் பாடலும் கரகாட்டம் எல்லாம் நாங்க பார்க்காத ஆட்டமா நாங்க அப்பவே அங்க அந்த காலத்திலே அந்த ஊர்ல அவங்க, இந்த ஊர்ல இவங்க, ரீட்டா அந்த மாதிரிலாம் நாங்க பார்த்தவங்க தெரியுமா அப்படி சொல்லுவாங்க. சரிண்ணே நமக்கு எதுக்கு தேவை, சரி அவங்க அளவுக்கு எங்களால முடியாது, ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது ஆடுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிடுவோம்.